விஜய் இங்க எம்எல்ஏக்களை வாங்குவது இது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாடல்ல தமிழ்நாட்டில் முயற்சி மேற்கொள்றாங்க. ரெண்டும் ஒன்றுதான். இங்க பாருங்க, இவர் சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டியை பெறுவதற்கு, எளிய பெரும்பான்மையை பெறுவதற்கு இவர் செய்கின்ற ஊழல் முறைகளை மத்திய அரசாங்கம் 2/3 பெரும்பான்மையை பெற்று சாசனத்தை திருத்துவதற்கு மோடி அரசு செய்கிறது. ஆக சேம் மெத்தட், இப்போ சேம் திங்கிங், ஓகே, சேம். இன்னொன்று நீங்க அதே மாதிரி பண்றீங்க. ஆனா எதற்கு இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர்கள் இப்போது ஒரு ஆதரவை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதே போல புதிய கட்சிகள், தலைவர்கள், மாற்றுக் கட்சியினர் மிக அதிக அளவில் தாவேக்காக இப்போ போவதற்கான காரணம் பதவியா, பணமா, இல்ல உண்மையிலே மக்கள் சேவைக்காக இல்ல மக்களாவது சேவையாவது? அது நான் கேட்கிறேன். வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்தார்கள், கொதித்து எழவில்லை திருமாவளவன். அன்றைக்கு இருந்து விட்டு திமுகவோடு தான் ஆள முடியும், திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று கருதி இருந்து விட்டு அவர்கள் முன்னே செய்தாலும் பின்னே செய்தாலும் பணம் கொடுத்தாலும் எது செய்தாலும் அவர் சொன்னார், நான் மட்டுமா வாங்கினேன், எல்லா கூட்டணி கட்சிகளும் வாங்குகின்றன என்று ஒரு முறை சொன்னார். ஆக இந்த கூட்டணி கட்சிகளோடு இருப்பது அந்த 4 இடங்களும் இல்லாமல் போய்விடும். நம்மளுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் 2%, 3%, 1.5% தான் என்று சொல்லி அவர்கள் ஒட்டி கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய சினம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு, புரட்சிக்கு மக்கள் தயாராகிறார்கள். ஜனநாயகத்தில் மாபெரும் புரட்சி. அதாவது எதிரி வலுவாக இல்லாமல், எவன் கையில இந்த செங்கோலை கொடுக்க போகிறோம் என்று தெரியாமல் ஒருவன் கையில இருந்து செங்கோலை பிடுங்கி மாற்றான் கையில, ஒரு எளிய மனிதனின் கையில, பயிற்சி இல்லாத மனிதனின் கையில, மன உறுதி இல்லாத மனிதனின் கையில கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் கூட அந்த அதிகாரம், பவர் இட் செல்ஃப் இஸ் அ பவர், அதுக்கே ஒரு தனித்தன்மை உண்டு. ஆகவே இப்பொழுது வந்த பிறகு அவர் ஏதோ ஒன்று, அவருக்கு 28 துறைக்கும் நிதிநிலை கூட்டம் நடத்துவதற்கு ஒவ்வொரு துறைக்கும் படத்திலே வீடியோ போட்டு அந்த துறை என்ன, எவ்வளவு செலவு, எவ்வளவு வரும், எவ்வளவு வருமானம் வர வேண்டும், இதை எப்படி நடத்த வேண்டும், என்ன திட்டங்கள் தயாரிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்து பையனுக்கு பாடம் நடத்துவது போல நம்முடைய சீஃப் செக்ரட்டரி படங்கள் தயாரித்து விஜய்க்கு போட்டு காட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது போல ஒரு பள்ளிக்கூட மாணவனை போல பயிற்றுவித்து எப்படியோ செய்யுங்கள் நான் சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் சீஃப் செக்ரட்டரியே விஜய் பெயரால் ஆளட்டும் என்று சொல்லுகிறேன். கோபால் ரெட்டி, தெருவில் போகிற ரெட்டி எல்லாம் கொண்டு வந்து விட்டு இந்த கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் சிறப்பு பிரதிநிதியாக ஆக்கி, அப்புறம் கேட்டால் அவன் ஆந்திராக்காரனாக இருந்தால் என்ன, அவன் கர்நாடகத்தில் தான் தொழில் செய்கிறான். அவன் கர்நாடகத்தை அரசாங்கத்தை எய்த்து எப்படி செயல்படுவான், எப்படி நம்முடைய நலனை காப்பான்? உனக்கு வேற ஆளே கிடையாதா? மேக்கப் போடுகிறவள் டச்சப் பெண் வரையிலும் கொண்டு வந்து பெரிய பெரிய பதவிகள் உட்கார்ந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கள் பாதிக்கப்படாதா? மேகதாதுவை பற்றி பேசுவதற்கு அந்த ஆந்திராக்காரன் அல்லது அந்த கர்நாடகத்துக்காரன் போதுமானவனா? அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். நீ உனக்கே தெரியவில்லையே. நீங்க மேகதாது பிரச்சனையில புதிய நடுவர்மன்றம் தேவை. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும் என்று இப்போது தமிழக வெற்றி கழக அரசு மற்றும் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. இந்த புதிய நடைமுறை தேவையே இல்லையா? நான் சொல்லுகிறேன், இல்லை, தேவையே இல்லை. புதிய தீர்ப்பாயம் என்பது முதலாக சொன்னேன். எடப்பாடி சொன்னதற்கு அடுத்ததாக நான் தான் சொன்னேன். எடப்பாடி சட்டமன்றத்திலேயே சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடப்பாடி இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, தவறான தீர்மானம் என்று அங்கேயே சொல்லிவிட்டார். அவருடைய அனுபவத்தினால் அவர் சொன்னார். அதற்கு அது நடந்து முடிந்த பிறகு நான் பேசும்போது சொன்னேன், இந்த ஒரு தீர்ப்பாயம் என்பது நீதிபதிகளை கொண்டது. அவர்களுக்கு நீங்கள் நிபந்தனைகள் விதிக்க முடியாது. ஏற்கனவே காவிரி நீர் அளக்கப்பட்டு விட்டது. ஜூன் எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஜூலை எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஆகஸ்ட் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எல்லாம் அளந்து தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீரை பொறுத்தவரையிலும் எந்த புதிய இதுவும் கிடையாது. நீ குடிநீருக்கு வேண்டும் என்றால் நாங்கள் சிவகங்கை, திருப்பத்தூர், ராமநாதபுரத்திற்கு காவிரியிலிருந்து குடிநீரை குழாய் மூலம் கொண்டு செல்கிறோம். நீ ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து பெங்களூருக்கு குழாய் மூலமாக கொண்டு வா. அதை விட்டு எவனாவது எந்த முட்டாளாவது குடிநீருக்கு அணை கட்டுவானா? குடிநீருக்கு தொட்டி தான் கட்டுவான், குழாய் தான் பதிப்பான். வீராணத்திலிருந்து நாம் குடிநீர் கொண்டு வரவில்லையா? இதெல்லாம் இந்த அயோக்கியத்தனமாக பேசுகிறார்கள். எல்லா காலத்திலும் இந்த வேலை தான் செய்வார்கள். ஆகவே இந்த வாட்டர் கமிஷன் இருக்கிறது, அது வரைவு திட்டத்தை கேட்கிறது. இந்த புதிய தீர்ப்பாயம் பெரிய தப்பாக போய்விடும். எப்படி தப்பா? இல்லை, அது ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த எப்படி தப்பாக போய்விடும் என்றால், அவன் புதிய கருத்துக்களை சொல்வானே ஆனால், புதிய தீர்ப்பாயம் சொல்லுமே ஆனால், அது பழைய தீர்ப்பாயத்துக்கு
தீர்ப்பாயத்திற்கு திருத்தமாக அமைந்துவிடும். வாட் இஸ் டன் would have been undone. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் டன் வில் பி அன்டன். இதுதான் புதிய தீர்ப்பாயத்தின் நிலை. இது ரொம்ப தப்பாக போய்விடும். இதை உதயநிதி போய் ஒரு யோசனையும் இல்லாத உதயநிதி, முதலமைச்சரும் பார்த்து படிக்கிற முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிற எதிர்கட்சி தலைவர், ரெண்டு தகுதியும் ஒரே தகுதி தான். இவர் கொடுப்பாராம், இவர் வாங்கி உடனே சேர்ப்பாராம். எதுவும் தனக்கு ஒரு முடிவெடுக்க தெரியாதனுடைய விளைவு. ஒரு முதலமைச்சருக்கு ஒன்று முடிவெடுக்க தெரியவில்லை என்றால் எல்லாத்தையும் ஆற போட்டு அலசி ஆராய்ந்து விவரம் தெரிந்தவன கேட்டு சீனியர் கவுன்சில் வழக்கறிஞர்களோட பேசி இது இப்படி வழக்கு தொடர்ந்தால்தான் இது தாமதப்படுத்த முடியும். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சீனியர் கவுன்சில், எனக்கு ஒரு சீனியர் கவுன்சில். உங்களுக்கு சீனியர் கவுன்சில் வந்து பல ஆண்டுகளா காவிரி வழக்கு பாக்குறவங்க ஆலோசனை சொல்லியிருக்காங்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆளுங்கட்சி பல ஆண்டுகளாக பாக்குறவங்க இந்த ஆலோசனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஆதரவு. வக்கீல் வந்து செத்தவனுக்கு மாரடிக்கிறவன், வழக்கு போடுறவனுக்கு மாரடிக்கிறவன். ஆகவே அவன் சொன்ன யோசனைங்கிறது சரியானது இல்லை. நம்ம அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும். அதனால அவன் அந்த தரப்புக்கு வழக்கு போடுங்கிறது தான் இப்ப எல்லா வக்கீலுடைய நிலைப்பாடுகளுமே தவிர வழக்கு போடாதே என்பது நிலைப்பாடு. எல்லாரும் வாதிக்கு பிரதிவாதிக்கு ரெண்டு பேருக்கு நம்பிக்கை ஊட்டி தான் வக்கீல்கள் வழக்குக்கே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்பது சரியில்லை. நீ சரியான ஆட்களை வைத்து, அரசியல் திறம் வாய்ந்தவர்களையும் வைத்துக் கொண்டு, சட்டம் அறிந்தவர்களையும் வைத்துக் கொண்டு இதை செய்ய வேண்டும். வெறுமனா அவன் சொன்னான், அவன் தானே அத்தாரிட்டி. நான் கேட்கிற இந்த விவசாயி வக்கீல்கிட்ட போய் ஐயா நீங்க பார்த்து இந்த வழக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்வது மாதிரி இருக்கிறது. அதுவும் இந்த வில்சன் சொன்னாராம், வில்சன் வைத்திருந்த வக்கீல் சொன்னாராம், எல்லாம் திமுக காரன் சொன்னான், இதை கேட்டுக்கொண்டு இவர் செய்தார். அது சும்மா ஒரு புதிய தீர்ப்பாயம் ஏற்கனவே செய்த ஒன்றை இல்லை என்று ஆக்கிவிட்டால் என்ன செய்வார்? எதற்கு நாம் why should we take this risk?